பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தர்மத்தின்படி தங்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்க ஊசி முனை இடம் கூட கொடுக்க தயாராக இல்லை என்று கௌரவர்கள் மறுக்க, வேற வழியே இல்லை, யுத்தம் தான் செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் பாண்டவர்களுக்கு வருகிறது. இருந்தாலும் யுத்தம் என்பது அதர்மமே. அதனால நிறைய உயிர்கள் நிச்சயமாக பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யுத்தம் வேண்டும் என்று நாம் விரும்பி ஏற்பது அல்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை துரியோதனாதிகள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றனர். இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஏன்னா யுத்தத்தில் யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் இதனால் என்ன வரும் அப்படின்னா, ஒருவேளை தோத்தவா மனதில் அந்த வைரியை வைத்து கொண்டே இருப்பார்கள். என்றேனும் ஒரு நாள் அந்த வஞ்சத்தை தீர்ப்பதற்காக நிச்சயமாக அந்த துவேஷம் என்பது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்றேனும் ஒரு நாள் அதை பழி தீர்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றனர். இதனால் என்னாச்சு? ஒருவருக்கு ஒருவர் இந்த துவேஷம் வளர்ந்து விட்டால் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இதை எண்ணித்தான் தர்மராஜன் கலங்கி கொண்டு இருக்கிறான். ஏன்னா இந்த ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த துவேஷத்தை வளர்த்தி கொண்டு இருப்பர். உன்னுடைய தந்தையை கொன்றது யார் தெரியுமா? அவன்தான். அப்ப என்னாச்சு? என்றேனும் ஒன்று நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை, அந்த குரோதத்தை மறக்காது அதை தூபம் போட்டு போட்டு மறுபடியும் அந்த என்ன சொல்லுது, ஒரு தவறுதை, ஒரு உயிர் வாங்குதலை, அந்த பழியை மீண்டும் செய்ய செய்ய ஜனங்களும் தூண்டி கொண்டு இருப்பர். என்னைக்குமே துவேஷம், தேசத்திற்கு துவேஷம் பரிகாரம் என்றும் இல்லை. பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது நீண்டு கொண்டே தான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுவெல்லாம் எப்படின்னா யுத்தத்தினால் வருகின்ற விளைவுகள். சரி, இப்போ இதில் என்னன்னா, அப்போ ஒருவேளை யுத்தம் ஒருவேளை நடந்தால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ அவர்களை வேரோடு பிடுங்குவது, அந்த வம்சத்தில் யார் ஒருவரும் இல்லாமல் செய்வது, அதில் ஏதோ ஒருவன் மறைந்து ஒருவேளை தப்பிவிட்டால் தன்னுடைய வம்சம் முழுவதும் சாய்த்தது இவர்கள் தான் என்கின்ற துவேஷத்தினால் என்றேனும் ஒரு நாள் அது நம்மை திருப்பி அடிக்கக்கூடும். இதையெல்லாம் பாருங்க. ராஜ்யம் கூட வேண்டாம், 5 கிராமங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கேட்டு, ஆனால் அவர்களை அதையும் கொடுக்க மறுத்து கொண்டு இருக்கிறார். பட் எவ்வளவுதான் நடந்தாலும் திருதராஷ்டிரன் வயதில் மூத்தவன், ஞானம் உள்ளவன். அப்போ அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கண்டிப்பாக தந்தே ஆக வேண்டும். இவ்வளவு தீமை அதர்மம் நடந்திருந்தாலும் தன்னுடைய பெரியப்பாவிற்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். யார்? தர்மராஜன். தர்மராஜன் மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரன் வயது முதிர்ந்தவன், அவர்களுக்கு நிச்சயம் அந்த மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த நிலையிலும் அனைவரும் ஒரே ரீதியில் தான் யோசிக்கின்றனர். ஆனால் தன்னுடைய குழந்தைகள் மட்டுமே திருதராஷ்டிரனை, அவனுடைய பேச்சை மதிப்பதில்லை. அப்ப என்னாச்சு? தன்னுடைய மகன் மேல் இருக்கின்ற அந்த புத்திர வியாமோகத்தினால் அவன் செய்வது அதர்மம் என்று தெரிந்தும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் மௌனியாக இருக்கிறான். என்னன்னா, பாண்டவர்களுடைய பார்வையில் அவன் மிகவும் நல்லவன். ஆனால் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய மகன்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனை இருத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் மேலே எந்த விதமான கோபமும் படவில்லை பாண்டவர்கள். இப்போ
இப்போ கிருஷ்ணா, இந்த ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த கதியும் இல்லை. இதுதான் ஒரு சூழ்நிலை வரும். நம்ம அழகே நம்மளுடைய பிரச்சனைகளை எவ்வளவு தீர்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய முயற்சி செய்வோம். சில விஷயங்கள் அப்பப்போ முடிஞ்சிடலாம். ஆனால் பல விஷயங்கள் முடியாமல் என்ன செய்வது அடுத்து அப்படின்னு யோசிக்கும்போது இது இறைவனின் கைகள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வரும். அப்போ பாண்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பகவான் கிருஷ்ணனை மறவாதவர்கள். கிருஷ்ணா, ஏன்னா நீதான் எங்களுக்கு எல்லாம். இதில் என்னன்னா, பக்தர்களுடைய ஆசிரியமாக இருப்பவன் என்றுமே நீ மட்டுமே. எவ்வளவோ உறவுகள் நம் கண்முன்னே வரலாம் போகலாம். ஆனால் ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் பக்தர்களை விடாது காப்பவன் நீ. பாருங்க, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக இருந்து பாண்டவர்களோடு இருந்து 15 நாட்கள் சாரத்துவம் செய்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அதற்கு உண்டான அந்த மார்க்கத்தினை காட்டி அவன் இறங்கி வந்து இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்ன ஒரே ஒரு காரணம், பக்தர். அதனால தான் அவனை பக்த வத்சலன், பக்த பராதீனன் அப்படின்னு கொண்டாடும். அவனை நீங்கள் முழுவதுமாக நம்பிவிட்டால் என்றுமே அவன் உங்களை கைவிடுவதில்லை. சார், அப்புறம் ஏன் சார் இந்த சோதனைகள்லாம் வந்தது அப்படின்னு கேட்கலாம். அது கர்மவசத்தால் வருவது. வாழ்க்கையில் எல்லாமே முழுவதுமாக சுகமாக வந்துடுறதா, இல்லை முழுவதுமாக துக்கமே வந்துகிடுறதா? இல்லையே, மாறி மாறி வருவது. நாம் எதை விதைத்தோமோ அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். துக்கம் வந்ததுக்கு காரணம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக நினைத்து அவனை திட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ததை நாம் அதை அனுபவிக்கிறோம். சரி, என்னைக்குமே பகவான் கிருஷ்ணன் பக்தர்களுக்கு எது ஹிதமோ அதையே விரும்புபவன். அதே போல பக்தர்களாகிய பாண்டவர்களும் பகவான் கிருஷ்ணன் என்றும் நல்லா இருக்கும். அவனே இந்த உலகத்துக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டு போவார்கள். சரி, ஏன்னா இந்த ஜகத்தில் நடக்கின்ற அனைத்தும் நடப்பது யார் அப்படின்னா அவனால் மட்டுமே என்று முழுவதுமாக நம்பியவர்கள் பாண்டவர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் சம்பூர்ணமாக அனைத்தையும் ஆட்டுவித்து கொண்டு இருப்பவன் யார் என்றால் அவன் ஒருவனே. அது மட்டுமல்ல, அது அனைத்தும் அறிந்தவன் இந்த உலகத்தில் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதே மாதிரி ஒரு உபகாரம் செய்தனால் இதனால் ஏதாவது கிடைக்கும் என்று நினைக்காமல் அவனாக ஓடி வந்து பாருங்க, ஒரு எங்கேயுமே ஒரு உதவி செஞ்சா அதன் மூலமாக நமக்கு இது ஒன்று கிடைக்கும் பிரதியாக அப்படின்னு. ஆனால் பகவான் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு ஏதாவது பிரதியாக அவன் எதிர்பார்த்தால் அதைத்தான் நம்மால் தர முடியுமா? 50 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிறந்தது முதல் இன்று வரை காலையில் சரியாக 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வந்து விடுகிறது. மாலை 6 மணி வரையிலும் என்ன சொல்றது, இந்த உலகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற சூரியன் மூலமாக பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். என்றாவது இத்தனை நாள் இந்த வெளிச்சத்திற்கு உண்டான பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தா நம்மளால தாங்க முடியும். இத்தனை எந்த விதமான பேதமும் பார்க்காமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்காகவும் கொடுத்து கொண்டிருப்பவன் அவன். அதற்காக அவன் ஜீவன்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? எதுவும் இல்லை. இதுவரை நம் இந்திரியங்கள் குறைபாடின்றி இந்த உலகத்தில் நாம் பிறந்தோமே, அதற்காக பிரதியாக இறைவனுக்காக நாம் ஏதாவது செய்தோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ அனைத்துமே செய்தவன் அவனாக இருக்கும் பொழுது இது அனைத்தும் கொடுத்ததற்காக பிரதியாக இறைவன் நம்மிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறானா என்றால் இல்லை. ஆனால் அவன் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் சரியா? இல்லை. குறைந்தபட்சம் அந்த நன்றி உணர்வையாவது இறைவனிடம் காண்பிக்க வேண்டும். நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும்
பாருங்க, நம்மை மட்டுமல்ல அனைவரையும் தாங்குகின்ற இந்த பூமி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த பூமி திடீர்னு கீழே போயிடுத்துன்னா எத்தனையோ 10வது மேடையில ஒரு நம்பிக்கையின் பேர்ல குடியமர்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு ஏதாவது ஒரு விபரீதம் அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பூமி மட்டுமல்ல, மேலே இருக்கக்கூடிய ஆகாயம் கீழ் இறங்கினால் என்ன ஆகும்? உயிர் வாழ்வதற்கு நீர், அக்னி, ஒரு தாகத்தில் உச்சத்தை அடைந்தவனுக்கு அந்த நீர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. அக்னி உள் இருப்பதால் தான் நாம் சாப்பிடுகின்ற அனைத்தும் ஜீரணம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் என்ன கைமாறு செய்தோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மை அறியாமல் நம்மை சுற்றி இயற்கை மூலமாக இறைவன் நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? இவை ஏதாவது நம் கண்களுக்கு தெரிகிறதா? சரி, இது இத்தனை செய்து இது ஏனாச்சும் பிரதியாக நம்மிடம் எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா என்றால் இது அத்தனையும் தர்மராஜன் நினைவு கூறுகிறான். இறைவனே அனைத்துமாக இருந்து அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாக இருந்து கொண்டு நம்மளிடம் பிரதியாக எதையும் எதிர்பார்க்காமல் என்ன சொல்லுது? அனைத்து உயிர்களையும் காப்பவன் நீ. உடனே இவ்வளவு சொன்ன உடனே தர்மராஜா, நீ கவலைப்படாது, நிச்சயமாக நான் செல்லத்தான் போகிறேன். எல்லாருக்கும் 2 பேருக்குமே நல்லதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் கேட்டும் அந்த ராஜ்யம் ஒருவேளை கிடைத்து விட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த யுத்தத்தில் எத்தனையோ உயிர்கள் இழக்க ஒரு காரணமாகிறது, அது இல்லாமல் போய்விடும். அப்போ தர்மராஜன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கிருஷ்ணா உன்னை தூதனாக அனுப்புவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா துரியோதனன் துஷ்டம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா அவன் மூலமாக நீ செல்வதோ எங்களுக்காக பேச போகிற. அந்த சபையிலே வேற ஏதாவது அவமானம் உனக்கு ஏற்பட்டால் அதனை சகித்துக் கொள்ள முடியாது கிருஷ்ணா. ஏன்னா உன் அவமானத்தினால் அந்த ராஜ்யம் கிடைக்குமானால் அந்த ராஜ்யமும் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை கிருஷ்ணா. ஏன்னா லோகத்தில் எது நடந்தாலும் அதனால் பக்தர்களுக்கு எது ஹிதமாக இருக்கும் என்பதை முற்றும் உணர்ந்தவன் நீ. அதை எங்களுக்கு எது ஹிதமாக இருக்கும்னு நினைக்கிறையோ நீ அதை செய். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் சொல்றான், நான் போனாலும் என்னுடைய பேச்சையும் துரியோதனன் கேட்க மாட்டான் என்பதை நான் அறிவேன். ஏன்னா இவன் ஏதோ போன உடனே ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துடுவான், நாம் அந்த அமைதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவன் மேல் வரக்கூடாது. ஆனால் கிருஷ்ணனுடைய ஆள் எண்ணம் என்றால் நிச்சயமாக யுத்தம் நடக்க வேண்டும். ஏன்னா அப்போதான் அதர்மிகளை அழிக்க முடியும். அப்போ அங்கு எந்த விதமான அவமானமும் என்னை யாரும் ஏற்படுத்த முடியாது தர்மராஜா, அதை பற்றி நீ கவலையே படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தைரியம் கொடுக்கிறான். உங்களுக்கு கிருஷ்ணா எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு படுகிறதோ அதை செய். எனக்கு முக்கியம் என்னன்னா, நீ அங்க போய் பேசிட்டு சுகமாக திரும்பி வர வேண்டும். சரி, என்னதான் சொன்னாலும் அந்த சபையிலே எதை எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்தவன் நீ மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் எங்களுக்காக பேச நீ போகிறாய். ஆனா எந்த காரணத்திலும் தர்மத்தை மீறி பேசிவிடாதே. பாருங்க, பகவான் கிருஷ்ணனுக்கு தர்மராஜன் சொல்றான், தர்மப்படியே நீ பேசு, அதர்மப்படி எது கிடைத்தாலும் அதை பெறாதே. சரி, ஏன்னா அவன் சொல்றான், கிருஷ்ணன் இவ்வளவு நடந்த பின்னும் தர்மராஜா, உன்னுடைய புத்தி என்பது மிக மிக தார்மீகமானது. ஆனா துரியோதனுடைய புத்தி என்பது எந்த விதத்திலும் தர்மத்தை ஏற்காதவன் அவன். இந்த ரெண்டும் இரண்டு முனைகள், இது என்றுமே சேராதது. ஆனா ஒன்னு சொல்ற,
ராஜ்யம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் காட்டில் சென்று பிக்ஷை எடுக்கவும் தயார் அப்படின்னு இந்த எண்ணம் என்னைக்குமே உனக்கு வரக்கூடாது. பகவான் கிருஷ்ணன் சொல்றார். சத்திரிய தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீ எதற்காக பிறந்தவன் என்றால் உன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவன் நீ. உனக்கு எந்த காலத்திலும் காட்டில் சென்று பிச்சை எடுத்தாவது நான் வாழ்ந்து விடுவேன் என்கின்ற எண்ணம் என்றும் வரக்கூடாது. ஏன்னா இதே எண்ணம் தான் அர்ஜுனனுக்கும் எங்க யுத்த களத்திலே வந்தது. இவர்களை எல்லாம் நான் எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லையும் அம்பையும் போட்டுட்டு ஆனந்தமா ரதத்துல உட்கார்ந்தவன் அர்ஜுனன். கடைசி வரையிலும் போர் செய்தே ஆக வேண்டும் என்று வீர முழக்கத்தோடு ஒரே நிலையில் இருந்தவன் யாருன்னா பீமசேனன் மட்டும்தான். இந்த தர்மனும் சரி அர்ஜுனனும் சரி எந்த நேரத்திலும் என்ன சொல்லுது, தர்ம சிந்தனையே. ஆனா சத்திரிய தர்மப்படி அது சரியா? அவர்களுடைய மனதனை யுத்தத்திற்கு தயார் செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்தான். அப்ப அதற்கு தகுந்த சில நல்ல அற்புதமான வார்த்தைகளை தர்மராஜனுக்கு கூறுகிறான். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.